என்னவா அது? ஒரு நிறுவனத்துல இருந்து அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போமா? பார்க்கலாம் வா. மேலே ஏறிடலாம். என்னதுவா இருக்கு உள்ளார? எல்லாமா அதை எடுத்து காட்டுறேம்மா. டைரியாவா? ஆமாம்மா, டைரியும் ஒரு பெண்ணும் இருக்குமா. டைரியில பேர் இருக்குமா. அப்போ பேர் இருக்கு பாருங்க. தெரியுதா? தெரியுதுவா. இந்த போட்டிருக்குவா பேரு. என்ன பேர் போட்டிருக்கு? பாக்கியலட்சுமி பின் போட்டிருக்குவா. அம்மா பேர் இருக்கா? அப்புறம் பெண்ணு. இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. அது மேலே இல்லைங்கவா அப்படியே. இப்படி இருக்கணுமா? அப்பா அம்மா இதுலயே அம்மா பேர் இருந்துச்சலாம். அப்படிங்களாவா? காட்டுங்க. இந்த பெண்ணுலயும் பேர் இருக்கு. ஆமாவா. என்ன பேர் போட்டிருக்கு? இதுலயும் பாக்கியலட்சுமி பின் போட்டிருக்குவா. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வாங்க இந்த எதுக்காக எனக்கு இது அனுப்பியிருக்காங்க, இந்த டைரியும் இந்த பெண்ணும் எனக்கு எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் வந்து புத்துக்குங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து ஜொல்லோன் வைப்பேன், வேடமாக வைப்பேன். அதே மாதிரி எந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் அமௌண்ட்டு இருந்தால் திருப்பி மாற்றி வச்சுப்பாங்கலாம் சொல்லுவாங்க. குறைஞ்சது ஒரு 15 வருஷமாக நான் அந்த பேரில் பழசம் வச்சுருந்தேன். இப்போ இடைப்பட்டு ஒரு 2 வருஷ காலமாக நான் அங்கே போகல. ஏன் போகலைன்னா கொஞ்சம் நானே எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டேன், அதனால போகலை. ஆனால் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. வணக்கம் மேடம், இந்த மாதிரி இந்த அளவு வந்திருக்கு, கம்மியான இன்வெஸ்ட்லாம் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. தேவைப்பட்டால் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஃபோன் பண்ணாங்க ஒரு 11 மணி பக்கமாக. பாக்கியலட்சுமி மேடம் வீட்டில் இருக்கீங்களா, நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்கு அப்படின்னாங்க. கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டேன். உங்கள் பேர் என்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு 4 மணி பக்கமாக வீட்டுக்கு வர்றோம்மா, நாங்கள் வந்து வீட்டிலே வந்துதான் நேராக கொடுக்கணும், அதனால நான் நேராக வீட்டில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஓகே சார் வாங்க அப்படின்னு. கரெக்டாக அவங்க 2:15 வந்துட்டாங்க. 2:15 வந்து நான் வந்து திருவள்ளூர் கடத்தலில் நிற்கிறேன், உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. திருவள்ளூர் கடத்தலைன்னா சரி வாங்கன்ட்டு நானும் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு அட்ரஸ் சொன்னேன். இவங்க தான் நம்மளுக்கு அந்த பேனாவும் டைரியும் கொண்டு வந்து கொடுத்தவங்க. உடனே ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ டைரியும் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு நிறையா பேசினாங்க. ஏன் வர்றதில்ல, நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க, இப்போ நிறையா திட்டங்கள்லாம் வந்திருக்கு, பாயிண்டெல்லாம் ஏறும், நீங்கள் சொல்லு வச்சிங்கன்னா அதில் வந்து பாயிண்ட் ஏறும், நல்ல ஒரு திட்டங்கள்லாம் வந்திருக்கு, வாங்க மேடம் அப்படின்னாங்க. கண்டிப்பாக வரேன் சார், தேவைப்படும் போது உங்களை வந்து நான் உங்கள் ஆஃபீஸை நாடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே சிரிப்பு அவங்களுக்கு நான் இப்படி சொன்னோன்னே. சரிம்மா வாங்க அப்படின்னாங்க. சரி வாங்க சார் டீ சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லைம்மா நான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி நம்மளுக்கு வீடு தேடி, அதுவும் இவ்வளோ நாள் கழித்து 56 வயசில் நம்மளுக்கு ஒரு பேனா பேரோடு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஒரு டைரி கிடச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம இதை ஒரு பதிவாக போடுவோம், நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு இதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. புதுசாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில்